இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 31, 2025 31/8/2025 தமிழ் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் மாலை 5:28 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி. யோகம் சரியில்லை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மகாலட்சுமி விரதம் ஆரம்பம். தூர்வாஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இந்த ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு மனச்சலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் தேவையற்ற விஷயங்களை நினைத்து மனக்குழப்பம் அடைவீர்கள். குறிப்பாக காதல் விஷயத்தில் சங்கடப்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய வண்டி வாகனம் விஷயத்தில் ஏதாவது செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் மனத்தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். தேவையில்லாமல் சில விஷயங்களை நினச்சி மன வருத்தம் அடைவீர்கள். அதுவும் குறிப்பாக உங்களுடைய வீடு சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் குழப்பம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக அதிக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒன்று நினைக்கிறீங்க, அது சம்பந்தமாக பேசாமல் வேண்டாத விஷயத்தை பேசி சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேருக்கு பங்கம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்தில் செலவுகள் ஏற்படும், குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும், அல்லது உங்களுடைய குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். என்ன ஒரே ஒரு சங்கடம்னா, இந்த 7ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாக இருக்காரு. சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். ஆனால் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இன்னும் வரல. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கடன் அடைபடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட பிறந்தவங்க, கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துவார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தும். சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கிற குழந்தைங்க, உடன் பிறந்தவர்கள் போன்றவர்கள் விஷயத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மிதுன ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு தவறான வார்த்தைகள் குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஆனால் அது எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா வளர்பிறை சந்திரன் கெடுதலை ஏற்படுத்தாது. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் மன சங்கடமும் வாக்குவாதமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தமாகவோ அல்லது தந்தை விஷயத்திலோ மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எதிரிகள் சார்ந்த குடும்ப எதிரிகள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் மனத்தடுமாற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகம் ஏற்படும். குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது தாயாருடைய ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் சங்கடமான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தேவையில்லாமல் எதிரிகளை சம்பாதிக்கிறீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. கடக ராசி. ராசிநாதன் நீச்சமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு தொய்வு இருக்கு. வியாபாரத்தில் தொய்வு கிடையாது.
வியாபாரம் செய்கிற விஷயத்தில் உங்களுக்கு தொய்வு இருக்கும். எந்த ஒரு வியாபாரத்தையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்வீங்க. படிக்கின்ற குழந்தைகள் இன்று படிப்பில் ஆர்வத்தை செலுத்த மாட்டார்கள். அதனால் பெற்றோரிடம் திட்டு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இல்லை கூட இருக்கக்கூடிய நபர்களிடம் வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் அவர்களின் சிறு தவறுகள் உங்களுக்கு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் வியாபாரத்திலேயோ இல்லை சக பணியாளர்கள் விஷயத்திலோ உங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வு, அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வீட்டை பராமரிக்கிறதுலையோ இல்லை வீட்டில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறதையோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் முறையில் அலைச்சல் இருக்குது. அதனால் உங்களுக்கு சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமா வெளியூர் டிராவல் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளோ அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கோ இன்னைக்கு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் எதனால அப்படின்னா உங்களுடைய அறிவுத்திறமையினால செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த செலவு பண்றதுனால உங்களுக்கு எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க, உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரன் இல்லாமல் வளர்பிறை சந்திரனாக இருக்காரு. ஆனால் அந்த 2ஆம் வீட்டதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதையாவது பேசி நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சிக்கல் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, அதாவது கடன் செலவோ இல்லை வீட்டுக்கு பராமரிப்பு செலவோ இல்லை உங்களுடைய ஆரோக்கிய செலவோ வண்டி வாகன செலவோ ஏதோ ஒரு செலவு ஏற்படும். அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாகவும் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் நிதானமாக பேசுங்க. தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சின்ன ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஒன்றா கணவன் மனைவி உறவில் ஆர்கியூமெண்ட் இருக்கும். இல்லை கணவனுடைய தவறான செலவுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி அதனால் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளால் உங்களுக்கு மனக்கஷ்டம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி, ராசியில் சந்திரன் ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்பம் நிவர்த்தியாகும். மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சமயோஜித புத்தியை கொண்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட நபர்களின் தவறுகள்
பெரிதாக பாதிக்காது. அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 2ஆம் இடத்திற்கு செவ்வாய், சனி மற்றும் குருவின் பார்வை இருக்கிறதுனால எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கு உண்டான சுபாவமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுக்கு பிடிச்ச நபர்களின் சந்திப்பு நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் தேவைகளை, குறிப்பா படிப்பு சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அறிவை பயன்படுத்தி வியாபார விருத்திக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்கான செலவுகள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள், உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள்னு ஏதோ ஒரு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த செலவுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். மனசுல ஒரு விதமான பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல அலைச்சல் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வண்டி, வாகனம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது வழக்கு நடந்துட்டு இருக்கு, லேண்டு சம்பந்தமான வழக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்குகள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பண வருமானத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கு. இன்று வெளியூர் பிரயாணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனா எதிரிகள் அடங்கி போவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியான அதிகாரிகள் மூலமாகவோ இல்லை உங்களோட ஆபீஸ் அதிகாரிகள் மூலமாகவோ ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். மகர ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பதவி சார்ந்த விஷயங்கள்ல மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டாலும் அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக சில விஷயத்தை பண்ணுவீங்க, கௌரவத்துக்காக பண்ணுவீங்க. அது செலவுகளை ஏற்படுத்தும். கடந்த காலங்களில் வழக்குகள் ஏதாவது நிலுவை இருந்ததுன்னா அந்த நிலுவை வழக்குகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதையை தரக்கூடிய வகையில் இருக்கு. கணவன் மனைவி உறவுல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு விட்டு கொடுத்து போறது. ஏன்னா இன்னைக்கு நீங்க பேசுறது தவறான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில அல்லது இளைய சகோதர சகோதரிகள் வழியில மனஸ்தாபம் ஏற்பட்டு அலைச்சல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. யாராவது உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க அல்லது உங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துவார்கள். இருப்பினும் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்ப ராசி, தசமஸ்தானத்துல சந்திரன் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் பண விவகாரங்கள்ல அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. நீங்க யார்ட்டையாவது கடன் அதிகமாக வாங்குறதுக்கு உண்டான நேரம் இது. வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் விஷயத்துல அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் உள்ள சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் உங்களுடைய தாயாரிடமோ அல்லது தந்தை வழி உறவுகளிடமோ வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலையோ அல்லது சக பணியாளர்கள் உறவிலையோ வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் வேலை சம்பந்தமா நீங்க எடுத்த முயற்சியில வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது பற்றிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் துவக்குவதற்கும் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். மீன ராசி, பாக்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமா இருக்கிறதுனால
குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. ஆனால் அதே சமயம் குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு திடீர் செலவுகள் ஏற்படும். அனாவசிய செலவுகள், அதுவும் எதிர்பாலினத்தவர்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியூர் பிரயாணம் அல்லது லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் இன்னைக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் யாருக்கிட்டையாவது தேவையில்லாமல் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சுமாரான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.